வர பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வருது. அதோட பிப்ரவரி 8ஆம் தேதி அதோட ரிசல்ட் வந்துடுது. அது இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு இந்திய வரலாற்றில் நடக்காத அளவுக்கு வித்தியாசமான ஒரு விமர்சனத்துக்கு உண்டான ஒரு எலெக்ஷன் சொல்லலாம். எப்படின்னா இப்போ போட்டிடுறது வந்துட்டு ஆளுங்கட்சி போட்டிடுறாங்க, அதை எடுத்து சீமான் அதாவது நாம் தமிழர் கட்சி 2 மட்டும் தான் போட்டிடுறாங்க. மற்ற பிரதான எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய ஏடிஎம்கேவோ இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, அப்புறம் பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி யாருமே போட்டியிடல. யாருமே அதுக்கு அவங்களுக்கு பல வழக்கங்கள் காரணம் சொல்கிறாங்க. அது ஆளுங்கட்சி வந்துட்டு பணப்பட்டுவாடு அதிகமாக பண்ணுவாங்க, ஸோ பல மோசடிகள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரணம் சொல்லலாம். பட் இருந்தாலும் அரசியல் கட்சி அப்படின்னாலே போட்டிடுறதுக்கு தானே. ஸோ போட்டிடாமல் வெளியேறது அது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல நமக்கு. டிஎம்கே சார்பாக வந்துட்டு சந்திரகுமார் போட்டிடுறாப்புல. சந்திரகுமார் வந்துட்டு முன்னாடி ஏடிஎம்கேல இருந்துட்டு அதுக்கப்புறம் தேமுதிகவில் வந்துட்டு தேமுதிகவில் ஒரு வாட்டி எம்எல்ஏ இருந்திருக்காப்புல. அதுக்கப்புறம் இப்போ திமுகவில் மறுபடியும் அதே சீட்டு கொடுத்துருக்காங்க. அவர் உள்ளூர்காரர், ஈரோடுக்காரரு. அவர் கொஞ்சம் செல்வாக்கு இருந்தால் கூட அவர் தேமுதிக கட்சியில் இருக்கும்போது விஜயகாந்த் செல்வாக்குனால அவர் ஜெயிச்சிருக்காரு. அது ஒரு சைடு. அதே போல் இப்போது இந்த நாம் தமிழர் கட்சி சார்பாக சீதாலட்சுமி நிப்பாட்டிருக்காங்க. அவங்க தமிழர் கட்சியை நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு மகளிர் அணியில் இருக்காங்க. ஸோ அவங்க நல்லா படித்தவங்க, அவங்களுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு வைங்களேன். இந்த ஈரோடு கிழக்கு பொறுத்தளவுக்கு ஓட்டு எண்ணிக்கைன்னு பார்த்தா சுமார் ஒரு 2,26,340 ஓட்டு சம்திங் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆண் பெண்கள் எல்லாம் சேர்ந்தது. அது போன எலெக்ஷனில் டிஎம்கேக்கும் நாம் தமிழருக்கும் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் இருந்துச்சு. நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு அப்போ வெறும் 10,500 அவ்வளோதான் ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அந்த இதுக்குலாம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டு வித்தியாசம் இருந்துச்சு. இப்போது இவங்க 2 பேர் தான் போட்டிடுறாங்க. இப்போ நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே 10,000 ஓட்டு தான் வாங்கியிருக்கான்னு சொன்னோம்ல. இப்போ வெறும் 20,000 ஓட்டு வாங்கினாலே அவங்களுக்கு வெற்றி தான். ஈரோடை பொறுத்தளவுக்கு பொதுவாக அந்த மஞ்சள் அதிகமாக விளையக்கூடிய மஞ்சள் நகரம்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜவுளி அதிகமாக இருக்கலாம், ஜவுளி நகரம்னு சொல்லுவாங்க. அங்கே அவங்க மக்களோட கிட்டத்தட்ட 40 வருஷ பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த கைத்தறி நிறையா கைத்தறி இந்த சாயப்பட்டல் நிறையா இருக்குல்ல, அதுக்கு குறிப்பாக ஒரு தொழிற்சாலை வேணும், அதை சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு கிடங்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக டிஎம்கே, ஏடிஎம்கே, ஒரு வாட்டி தேமுதிக, ஒரு வாட்டி கம்யூனிஸ்ட் எல்லாம் ஆண்டிருக்காங்க. காங்கிரஸ் வேறு 2 வாட்டி. ஸோ இத்தனை ஆளுங்கட்சி எல்லாம் மாறி மாறி வந்தால் கூட அந்த பொதுமக்களோட பிரச்சனை, அந்த சாயப்பட்டறை பிரச்சனை இது வரைக்கும் தீர்ந்தா தெரில. இப்போ நாம் தமிழர் தவிர மற்ற யாருமே போட்டியிடலை அப்படிங்கிறாங்க. இப்போ உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நான் பிஜேபி விட்டுருவோம். இப்போ பிஜேபி, அப்புறம் விஜய் கட்சி, இப்போ மற்ற பாட்டாளி மக்கள்லாம் விட்டுருலாம். ஏன்னா அவங்க வந்துட்டு எதிர்கட்சி கிடையாது. பிரதான எதிர்கட்சின்னு மக்கள் வச்சது வந்துட்டு எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே தானே. ஸோ நம்ம அவங்கள பற்றி தான் பேசி ஆகணும். ஏடிஎம்கே வந்துட்டு அதில் நிற்கலை, எலெக்ஷனில் நிற்கலை. அப்போ ஏடிஎம்கே ஓட்டில் யார் ஏடிஎம்கேவோட ஓட்டு யாருக்கு போய் சேரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அதே போல் அந்த பிஜேபி ஓட்டோ இல்லை தேமுதிக மற்ற எல்லா கட்சியோட ஓட்டு யாருக்கு போய் சேரும்? இப்போது ஏடிஎம்கே வந்துட்டு எலெக்ஷனில் நிற்கலை. ஆனால் ஒரு ஏடிஎம்கேக்கார வந்துட்டு ஒரு டிஎம்கேக்கார ஓட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உள்ளூரில் வந்துட்டு அவனே டெய்லி இந்த ஏடிஎம்கே துண்டை போட்டிருப்பான், போஸ்ட் அடிச்சு ஓட்டுவாங்க. எல்லா கட்சிகளெல்லாம் பார்த்துட்டு அவங்க டிஎம்கேல ஓட்டு போட முடியுமா? ஓட்டு போடுற இடத்துல உள்ளேயும் டிஎம்கேக்காரன் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க மூஞ்சி பார்த்து எப்படி டிஎம்கே மாற்றி போட முடியும் ஓட்டு? ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் கேள்வி இருக்கத்தானே செய்யும். ஸோ அதிமுக பொறுத்தளவுக்கு இந்த இடைத்தேர்தல் நிச்சயமாக தவிர்த்திருக்கக்கூடாது. ஏன்னா கிட்டத்தட்ட எடப்பாடி தலைமைக்கு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10-12 முறைக்கு மேலே தோல்வி அடைஞ்சிருக்காங்க இடைத்தேர்தலில். பொதுத்தேர்தலையும் தோற்றுருக்காங்க. அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ போன விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தோற்றது கூட வந்துட்டு அந்த டைமில் என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, எடப்பாடி ஓபிஎஸ் 2 தலைமை இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் புறக்கணிச்சிருக்கலாம், அது ஓகே. ஆனால் இப்போ வந்துட்டு ஒருங்கிணைந்த அதிமுக, நான் எடப்பாடி தான், நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒருங்கிணைந்தா சொல்கிறாங்கல்ல. ஸோ இந்த நேரத்தில் அவர் தவிர்த்திருக்கக்கூடாது. அப்போது ஆளுங்கட்சி மேலே எதிர்ப்பு இல்லாமையாக இருக்குது. கிட்டத்தட்ட 3.5 வருஷம் ஆச்சு அவங்களுக்கு. எதிர்ப்பு இல்லாமையாக இருக்குது. எவ்வளோ பிரச்சனை இருக்குது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, அப்புறம் ஆசிரியர்கள் போராட்டம் இருக்குது, அந்த பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுக்கலன்ற பிரச்சனை இருக்குது. வேறு என்ன, சில போராட்டங்கள் அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி நிறையா போராட்டம் இருக்குது. அந்த டங்ஸ்டன் பிரச்சனை, இது மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு எடப்பாடி பேசியிருக்கலாம். பேசியது ஒரு வாய்ப்பு. இப்போது தமிழ்நாட்டில் 234 தொகுதி மொத்தம் எலெக்ஷன் நடக்கிறவங்களேன், அந்தந்த மக்கள் அந்த தொகுதி மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு ஒட்டுமொத்த 8 கோடி பேருமே வந்துட்டு ஈரோட மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அது அருமையான வாய்ப்பு. அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குன்றதை அழகாக எடுத்து சொல்ல முடியும் எடப்பாடி நாள். ஆனால் அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ அவதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஏடிஎம்கேக்காரன் யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு அவங்க தெளிவுபடுத்தணும்ல. ஒன்று யாருக்கு ஓட்டு போடாதான்னு சொல்லணும். அப்படி சொல்ல முடியாது, சட்டத்தில் இடம் கிடையாது. இல்லை யாருக்கு ஓட்டு போடணுமா சொல்லணும்ல. ஸோ எதுவுமே சொல்லாமல் இருந்தால் ஒரு ஏடிஎம்கே உறுப்பினர் யாருக்கு தான் ஓட்டு போடுறது? கண்டிப்பாக டிஎம்கே போட வாய்ப்பு இல்லை. அடுத்த ஆப்ஷன் யார் அப்படின்னு பார்த்தா நாம் தமிழர் தான். வேறு வாய்ப்பே கிடையாது. சுயேட்சை ஓட்டுன்னா 1000-1500 ஓட்டு தான் வரும். ஸோ வேறு வழி இல்லாமல் நாம் தமிழருக்கு ஓட்டு போக தான் போகுது. அதாவது இப்போது டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது, அது எந்த வித மாற்றமும் கிடையாது. 100% சொல்லலாம் அதுதான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ வெறும் 30,000 ஓட்டு வாங்கினாலும் சரி, அட்லீஸ்ட் டெபாசிட் பிடிச்சிட்டா கூட அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தான்.
ஏன்னா அவங்க ரொம்ப ஓட்டு கம்மியாகனாலுமே நாங்கள் 2வது இடம் அவங்களே சொல்லுவாங்க, வெளிப்பட சொல்லுவாங்கல்ல. எல்லா கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். ஏற்கனவே டிஎம்கேக்காரங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எதிரியே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை நிரூபிக்கிற விதமாக தான் இந்த எலெக்ஷனில் மற்ற யாருமே போட்டியிடவும் இல்லை. இப்போ ஒருவேளை டிஎம்கே மறுபடியும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆளுங்கட்சி இருந்திருக்காங்கல்ல, எங்கள் மேலே எந்த குறையுமே இல்லை அப்படின்றத அவங்களே சொல்லிக்கிடுவாங்க. ஆனால் யதார்த்தமாக பார்க்கும்போது அதுவும் கூட உண்மையாக கூட போயிடும். ஏன்னா இந்த வெற்றி மூலமாக எங்களுக்கு எந்த எதிர்ப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்த எலெக்ஷனில் மறுபடியும் இதே சொல்லுவாங்க, இடைத்தேர்தல் எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக அதை பேசுறதுக்கான வாய்ப்பை மற்ற கட்சிகள் போட்டியிடாதனால அவங்களே இடம் கொடுத்துட்டாங்க. ஒருவேளை இந்த ஈரோடு கிழக்கில் நாம் தமிழர் ஜெயிச்சிட்டா மற்ற கட்சிக்காரங்கள்லாம் தலைகுனிய வேண்டிய நிலை வந்துடும்.